ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டோம். இப்போ காய்கறிலாம் போடணும். அதாவது முட்டைகோஸு, பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கியாச்சு. மற்ற எல்லா காயும் போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு லைட்டாக உப்பு போடுங்க. ஏன்னா சாப்பாடு நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பை கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா உப்பாயிடும். நல்லா வதக்கிங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 தம்பி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காய்கறி வந்து ரொம்ப வேக வேண்டாம், 3/4 வாங்கினா போதும். இது கூடையில் நம்ம வெள்ளைப்பூடு வந்து தட்டி போட்டுக்கலாம். கடையில் ஃப்ரைட் ரைஸ் பொடி விற்கிறாங்க, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது மட்டும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பொடி போடாமலே நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் கடையில் வாங்க வேண்டாம், வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். சாதாரண ரைஸு நம்ம சாப்பிட்ற ரைஸை வச்சு நம்ம சாப்பிட்லாம். பாசுமதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் சாதா ரைஸ் கூட போட்டு செய்யலாம், நல்லா தான் இருக்கும். பாசுமதி ரைஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதில் எக்கு ஃப்ரைட் ரைஸ், உங்களுக்கு வெஜிடபிள் வேணுன்னா வெஜிடபிள் மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லை எக்கு வேணும் அப்படின்னா எக்கை பண்ணிக்கலாம். சிக்கன் வேணால் சிக்கனை தனியாக பொரித்து இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா வேகட்டும், ஓரளவுக்கு வேகட்டும். வெந்தோடனே ரைஸை போட்டு நம்ம இதுக்கு மிளகு பொடி சேர்க்கணும். மேக்ஸிமம் மிளகு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லி சாம்பார் புளிக்குழம்பு சாப்பிட்டு ரசமும் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டான்னு தெரியாமல் ஏற்றவங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இதை நீல வாக்கில் நீங்கள் நறுக்கிக்கலாம். நான் வந்து நீல வாக்கில் நறுக்கலாம், சாதாரணமாக தான் குட்டிக்கிட்டே நறுக்கிப்பேன். சூடாக சாப்பிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், ஆறுனா நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு சாப்பிட்ற டைமில் ரெடி பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இதில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பொடி கடையில் விற்கிறாங்க, ஹாப்பிமா. நாங்கள் வந்து ஹாப்பிமா யூஸ் பண்ணுறோம் பிராண்டு. ஒரு பாக்கெட் போட்டேன். உங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னா எக்கு தனியாக இது பண்ணிக்கணும். எக்கு வந்து தனியாக இது பண்ணணும். இதை ஒரு தட்டில் போட்டு வச்சுருவோம்.
சூடு தாங்காதவங்க சமையல் பண்ணுறது கஷ்டம். எக்குக்கு எண்ணெயை ஊற்றி எக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மழை நேரத்துக்கு சூடாக சாப்பிட்டா அருமையாக இருக்கும். மிளகுலாம் போடுறதுனால சளி பிடிக்காது. காய்கறி சாப்பிட்றது இல்லைங்களா, ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட ஆசைப்படுதுங்க. அதனால் ஃப்ரைட் ரைஸு காய்கறியும் சத்து சேர்த்த மாதிரி. முட்டையில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா எல்லாத்தையுமே போட்டு உப்பு அதிகமாகிடும். சாப்பாடு உப்பு போட்டிருக்கு ஏற்கனவே, அது போக காய்கறியில் அவிக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், வேகும்போது முட்டையிலே உப்பு போட்டிருக்கோம். எக்கு வேணாம் அப்படிங்கிறவங்க எக்கு போடாமல் சாதத்தில் இதை மட்டும் தனியாக போட்டு விரவி சாப்பிடுங்க. எக்கு வேணும்னா இதில் சாப்பாடு போட்டு எக்கு போட்டு இந்த காய்கறி கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம். சிக்கனை நம்ம தனியாக நம்ம வேக வச்சு பொரிச்சு எடுத்துட்டோம்னா, சிக்கன் தனியாக பொரிச்சு எடுத்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் மட்டும் போட்டுக்கலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம், நம்ம இருக்கணும். இதை ரொம்ப கலக்கக்கூடாது, நல்லா வேகட்டும். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கலக்குனீங்கன்னா நல்லா அழகாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இந்த அது என்னது ஆம்லேட் ஆஃப் ஆயில் மாதிரி ஆயிடும், இது பொரியல் மாதிரி ஆயிடும், முட்டை பொரியல் மாதிரி ஆயிடும். அதனால் மெதுவாக எடுத்தால் போதும். மெதுவாக எடுத்திங்கன்னா இது வரும். 2 முட்டை போட்டுக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கொடுங்க, பெல் ஐக்கான் கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஏன் முட்டையை போடுறேன்னா, முட்டை வர அடிக்கும், முட்டை பிடிக்காதவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் முட்டை போடல, ஃபஸ்ட்டு காய்கறி இது பண்ணிட்டு முட்டை போட்டுருக்கேன். ஓகேவா? நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்னால் அப்படி தான் எடுக்கலாம். ஓகே, முட்டை ரெடி ஆகிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் இல்லை நான் பட்டாணி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வேணுங்கிறவங்க காய்கறி சாப்பிட்றதுனால நான் தனியாக வச்சுருக்கேன். இதை பாதி போட்டு வேணால் நம்ம அப்படி விளைவிக்கலாம். இதுக்கு காய்கறி தனியாக வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த காய்கறி இதை போட்டேன் நம்ம ரெடி பண்ணது. இதை நீங்கள் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பெரிய ஆளே 4 பேர் சாப்பிட்லாம். சின்ன பசங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். இப்போ ரைஸை போட்டோம். இதில் ரைஸ் செஞ்சுட்டு ஓகேவா? மிளகுலாம் போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, முட்டைகோஸ் போட்டிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து இப்போ என் பையன் டேஸ்ட் சொல்லுவான். நம்ம பாதி எடுத்து வச்சுக்கோம், மீதி நமக்கு தேவைன்னா அதில் போட்டு இது பண்ணலாம். முட்டை வேணாலும் தனியாக போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை நல்லா வரைக்கும். நான் சட்டியை பிடிக்காமலே
கிண்டுறேன், நீங்களும் பிடிக்காம இருந்தாதீங்க, சட்டியை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கவுந்துடும். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம்.